சார் பொதுக்கூட்டத்தில் விஜய் அறிவிக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அதை பற்றி இது ஒரு ரூமர், வதந்தி ரூமர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. சார் அதாவது நான் வேட்பாளர் சந்திப்பு ஒரே நேரத்தில் தணிக்கை வாரியம் கைவிட்டு நான் வேட்பாளர் சந்திப்பு சம்பளம் பாஜகவோட அழுத்தம் அப்படின்னு இருக்க பாக்குறாங்க. அதாவது இது வந்து முதல் முறையான அழைப்பு இல்லை, இது இரண்டாவது முறையோ மூன்றாவது முறையோ அழைப்பு இருக்கிறார். இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. கூட்டணி பேச்சுவார்த்தையில் நடக்கலாம். இது ஒரு ரூமர் நான் சொல்லிட்டேன். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய என்னோட தமிழகத்தில் தலைவர் நீகேஷ் அவர்கள் நாங்களும் இன்னும் பேச்சுவார்த்தை ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு உடனடியாக அது குறித்து நாங்கள் இது உண்மையா இல்லாத ஊடகங்கள் நீங்க இதுவரையிலும் 2025ஆம் ஆண்டு 4700 கோடி ரூபாய்க்கு தூத்துக்குடி துறைமுகத்தில் இருக்காங்க. அவங்களே அழைத்தாங்க, சேஸ் விளையாட்டு போட்டிக்கு அவங்களே அழைத்தாங்க. வந்தே பாரத் ரயிலில் தோற்று ஆரம்பிச்சு வந்திருக்காங்க, பல முறை வந்திருக்கிறாங்க. தமிழையும் தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரத்தை இங்கு மட்டுமல்ல மலேசியா நாட்டுக்கு போனாலும் எங்கள் நாட்டில் தமிழ் மொழி கலாச்சாரம் பாரம்பரியம் என்பது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளதெல்லாம் பேசியது அவர்கள் மறந்து விட்டாங்க. ஏன்னா ஊடகம் நீங்க எல்லாருமே எங்கள்கிட்ட தானே கேள்வி கேட்கறீங்க. இதே உதயநிதி தேவை யாராவது கேள்வி கேட்கறீங்களா? எத்தனை முறை வந்திருக்காங்களா? எத்தனை கோடி ரூபாய் தந்திருக்காங்களே? 14 லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்காங்களே அப்படின்னு நீங்க யாருமே எந்த கேள்வி நீங்க கேட்கறது தமிழ் சொல்றாங்க. நீங்க நிதி 14 லட்சம் கோடி ரூபாய்க்கு நிதி கொடுத்து இவங்க தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க? நீங்க கேட்க வேண்டியது மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி, நீங்க தமிழுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? தமிழ் கலாச்சாரம் வளர்வதற்கும் பண்பாட்டுக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க அவங்கள்ட்ட கேட்கலாமே. கேள்வி மட்டும்தான் எந்த பக்கம் போடுறீங்களே தவிர ஊடகங்கள் எல்லாமே இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு கீழே எல்லா ஊடகங்களும் இருக்கிற மாதிரிதான் எங்களுக்கு செய்திகள் வருது. உண்மையிலே நீங்க தான் சொல்லணும். ஏன்னா எங்க செய்தியை குறைச்சு போடுறீங்க, அவங்க செய்தியை அதிகமா போடுறீங்க.